வணக்கம். உங்கள் ஜோதிடர் கணேஷ். வருகின்ற சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 வெள்ளிக்கிழமை காலையில குரு பயிற்சி ஆகுதுங்க. குரு பயிற்சி ரிஷபராசியில இருந்து மிதுன ராசிக்கு போறாங்க. ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகும்போது 12 ராசிக்கும் உண்ட பலாபலனை இப்ப பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் இது சொல்றது பொது பலன் தான். அவரோட ஜாதகப்படி மாறி வர்றதுக்கு பலன்கள் உண்டு. இது பொது பலன் மட்டுமே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் மிக அற்புதமான வருடம் என்று சொல்லலாம். குரு 11ஆம் இடத்துல இருந்து எந்த நன்மையும் செய்யாது என்று எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா குரு லாபஸ்தானத்துல இருந்தாலே சில சங்கடங்களும் சில முயற்சிகளும் தோல்வி உண்டாகும் என்று பலமுறையே உண்டு. ஏன்னா 11ஆம் குரு எப்பயுமே யாருக்குமே சரியா செஞ்ச மாதிரி கிடையாது. லாபஸ்தானத்துல இருந்தாலும் சரி, அதுக்கு ராசியா இருந்தாலும் சரி, லக்னம் இருந்தாலும் சரி. ஆனா லக்னத்தை நம்ம பார்க்கும்போது அது பிறப்பு ஜாதகத்துல குரு 11ல இருந்துச்சுன்னா சில பரிகாரங்கள் மூலமா நம்ம நிவர்த்தி பண்ணி வெற்றியடைய வச்சிருக்கோம். இப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் ஆகிய துலா ராசியில குரு பார்வை செலுத்துறாரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இதுவரை நாள் வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க. இப்ப மீண்டும் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது போல உங்களுக்கு 7ஆம் இடம் உங்களுக்கு கும்பராசி. அந்த கும்பராசியில குரு பார்வை செலுத்துறதுனால நீண்ட நாள் தடைப்பட்டு இருந்த, அதாவது வயசு இப்ப ஆண்களுக்கும் கட்டாலும் பெண்களுக்கும் பார்த்தாலுமே திருமண தடை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறது. இப்ப ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வயசு கூட இருக்கு. அந்த மாதிரி சிம்ம ராசி உள்ள ஆண்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அருமையான காலம் என்று சொல்லலாம். எதையுமே தட்டி கழிக்காம, எந்த ராசியும் பார்க்காம, எந்த லக்னமும் பார்க்காம உங்களுக்கு விருப்பப்பட்டு உங்களுக்கு பெண் கிடைச்சுன்னா அது உடனே முடிவு செய்து திருமணம் செஞ்சுக்கோங்க. ஏன்னா குரு மாறுறதுக்குள்ளேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்ற ஒரு விவரமும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா குரு இப்ப 12ஆம் இடத்துல இருக்கனால 7ஆம் பார்வையாக உங்களுடைய கும்பராசிக்கு உங்களுக்கு பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணம் கைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பெண்கள் வேலைக்காரி காத்திருக்க பெண்களுக்கும் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. திருமணம் செஞ்சு 3 வருடமோ அல்லது 3 மாசமோ கல்யாணம் செய்து பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகளும் சேர்ந்து வாழ்க்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சிலவங்க கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனால பிரிஞ்சுறாங்க. ஏன்னா இப்ப நாடகமும் சரி, சீரியலும் சரி பார்த்துட்டு கெட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆளை இப்ப கொஞ்சம் சிறிது காலம் அந்த அவங்களுக்கு கொஞ்சம் தடைப்பட்டு இருந்தது. இப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி பிரிஞ்சிருக்க தம்பதியர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த கடைசியில் உள்ள பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வருடம் கண்டிப்பாக சிம்மராசிகளுக்கு பிரிந்த தம்பதியர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆளை அது பூர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, மகம் நட்சத்திரமா இருந்தாலும் சரி, உத்திரம் 1ஆம் பாதமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் உண்டு. அதுபோல உங்களுக்கு வீடு கட்டுற பிளான் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் வேண்டாம், நீங்க அடுத்த வருஷம் தள்ளி வைங்க. இந்த வருஷம் கல்யாணம், குழந்தை பாக்கியம், பிரிந்த தம்பிகள் சேர்றதுக்கு, அதே மாதிரி மாணவர்களுக்கு பிடித்த இடத்த கிடைக்கக்கூடிய சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்பதான் காலேஜ் முடிச்சு இல்லை +2 முடிச்சிருப்பீங்க. சிலவங்க காலேஜ் நடத்த இடத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் சில பரிகாரம் மூலமாக நீங்க நிவர்த்தி அளிக்கலாம். இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே புதன் திசை நடப்பவர்களுக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திசை நடக்கும். இப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதன் திசை நடப்பவர்களுக்கும் குரு திசை நடப்பவர்களுக்கும் சற்று காலங்கள் எதுவுமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம இருக்கக்கூடிய காரணத்தினால் அவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து அந்தந்த கோயிலுக்கு பரிகாரம் செஞ்சு நீங்க போனீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுவாகவே குரு பயிற்சிக்கு இந்த வருஷம் 11ஆம் இடத்துல குரு உங்களுக்கு நன்மை செய்யணும்னா உங்களுக்கு அருகில் உள்ள அம்மனுக்கு வியாழக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அம்மன் கோயிலுக்கு எல்லா பேருமே வெள்ளிக்கிழமை தான் போவீங்க. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு லாபம் அடையக்கூடிய இடத்துல குரு இருக்கிறதுனால அந்த லாபம் அடையுங்கிற காரணத்தினால உங்களுக்கு அருகில் உள்ள அம்மன் கோயில், ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு நெய் விளக்கு மட்டும் ஏற்றிக்கிங்க. அதுவும் வியாழக்கிழமை செய்யுங்க. உங்களுக்கு நன்மை நடக்கும். நன்றி, வணக்கம்.